ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள். இந்த அம்மா பட்டத்து ராணியாக இருந்தார்கள். எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றார்களோ அப்பொழுது அந்த அம்மாவினுடைய அனைத்து சுகபோகங்களும் பறிக்கப்பட்டது. சாதாரண வீதிகளில் போகிற வருகிற மக்கள் எல்லாம் அந்த அம்மாவை அடித்து கொடுமை செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு பட்டத்து ராணி திடீரென வீதியிலே தூக்கி வீசப்பட்டார்கள். அந்த அம்மாவினுடைய மன உறுதியை அல்லாஹ் 66வது அத்தியாயத்தின் 11வது வசனம், வல்லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியிடத்தில் உலக மூமின்களுக்கெல்லாம் முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். இது காலத் ரப்பிபினிலி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் உன்னதமான ஒரு மாளிகை எனக்கு தாயா அல்லாஹ், ஃபிரௌனுடைய மாளிகை எனக்கு தேவையில்லை. நான் ஏற்றது சொர்க்கத்திற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றேன், சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கைக்காக வேண்டித்தான் இந்த மார்க்கத்தை நான் ஏற்றேன் என்று அந்த அம்மா செய்த துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மை இறை விசுவாசிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் என்பதை சொல்கிறேன். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள். இந்த அம்மா பட்டத்து ராணியாக இருந்தார்கள். எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றார்களோ அப்பொழுது அந்த அம்மாவினுடைய அனைத்து சுகபோகங்களும் பறிக்கப்பட்டது. சாதாரண வீதிகளில் போகிற வருகிற மக்கள் எல்லாம் அந்த அம்மாவை அடித்து கொடுமை செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு பட்டத்து ராணி திடீரென வீதியிலே தூக்கி வீசப்பட்டார்கள். அந்த அம்மாவினுடைய மன உறுதியை அல்லாஹ் 66வது அத்தியாயத்தின் 11வது வசனம், வல்லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியிடத்தில் உலக மூமின்களுக்கெல்லாம் முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். இது காலத் ரப்பிபினிலி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் உன்னதமான ஒரு மாளிகை எனக்கு தாயா அல்லாஹ், ஃபிரௌனுடைய மாளிகை எனக்கு தேவையில்லை. நான் ஏற்றது சொர்க்கத்திற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றேன், சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கைக்காக வேண்டித்தான் இந்த மார்க்கத்தை நான் ஏற்றேன் என்று அந்த அம்மா செய்த துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மை இறை விசுவாசிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் என்பதை சொல்கிறேன்.